அலுவத்தின் வருஷத்து பிதாவே, ஆவியானவரே, நீர் என்னை மறைத்து நீர் பேசும் நீங்கள் அல்ல, ஆவியானவரே என்னை மறைத்து நீ பேசுங்க. ஆண்டவரே தரும் தலைப்பு உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக என்று சொல்லி, அது யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இந்த வருஷத்திலும் இந்த ஆரம்ப காலத்திலே அனைவருடைய இதயம் கலங்கி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த ஒவ்வொரு நாளும் அதிகாலை செலுத்தி வரக்கூடியவர்களாக இருக்கலாம், தலிகளை உபவாசம் கொடுத்து வரக்கூடியவங்களாக இருக்கலாம், இதையும் கலங்கி போய் தான் வராங்க. இதையும் கலங்கி போய் அவங்க கதர் சத்தம் எட்டிக்கிட்டே இருக்கிறது. ஒவ்வொருவரும் இது கலங்கப்பட்டு வராங்க. அதுக்கு தான் தேவன் ஆவியானவர் நாங்கள் யோவான் சுவிசேஷத்தில் 5:1 உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று நமக்கு ஆண்டவர் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 7 கண்டத்தில் உள்ள ஜனங்கள் கூட இன்றைக்கி சில சூழ்நிலைகளில் சில சந்தர்ப்பங்களில் இதயம் கலங்கி போகுது. வெளிப்படைக்கு தோற்றத்துக்கு பார்க்கறதுக்கு ஆரோக்கியமாக இருப்பதாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம், அவங்க இதயமானது கலங்கி இருக்கும். காரணம் ஏன் இந்த இதயம் கலங்கன்னா, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனாலும் அவங்க இதயம் கலங்கும்படி பல சூழ்ச்சியுள்ள மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் மனிதர்களும் இருக்கிறார்கள், மனுஷிகளும் இருக்கிறார்கள் என்பதை அறிவுப்படுத்து. நிறைய குடும்பங்களில் கணவனைக்குள்ள மனைவினால் கனவு இதயம் கலங்கி கதல் சத்தம் கேட்குது. சில குடும்பங்களில் மனைவினால் கதவுடைய இதயம் கலங்கி சத்தம் கேட்குது. அதே போல் கணவனாலும் மனைவி இதயம் கலங்குது, மனைவினாலும் இதயம் கலங்குன்னு பார்க்குறோம். எனக்கு அதிகாலை ஜெபத்துக்கு வரும்போது ஒவ்வொருவரும் சொல்ல பார்த்தா என்னுடைய கனவுனாலே இதயம் கலங்கியிருக்குன்னு கதறுகிறார்கள், இல்லை மனைவினாலே என் இதயம் கலங்கின்னு இருக்கு நான் பார்க்குறோம். அதையும் ஜெபத்துக்கு வரக்கூடியவங்கள இதயம் கலங்கி கதறாங்க, அது பார்க்க முடிகிறது. அதுதான் என்று சொன்னால் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இப்போ இந்த நிகழ்ச்சியை உலகம் ஏற்கனவே பகுதி யாருடைய இதெல்லாம் கலங்கி இருக்கிறது என்பதை அறிவு. அதுதான் இந்த யோவான் 14:1 கொடுத்து ஆவியானவர் பேச சொன்னார். அதே போல் அநேக குடும்பங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் மூலம், மகன் மூலம் மகள் மூலம் அவள் இதயம் கலங்கி நல்ல ஆகாரம் சாப்பிட முடியாதபடி, ஆரோக்கியமாக இருக்காதபடி, ஆசீர்வாதமாக இருக்காதபடி, சொந்த வேலை செய்ய முடியாதபடி, தொழில் செய்ய முடியாதபடி, தன்னுடைய அவளுக்கு பிறந்த பிள்ளைகள் நிமித்தம் எரியம் கலங்கின சத்தமும் தேவ சமத்தை எட்டுகிறது, அது பார்க்க முடிகிறது. அருமையான தேவச்சனமே, அதான் தேவன் நமக்கு 5:1 உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்கிறார். கணவர் மூலம் இதயம் கலங்கியதும் உண்டு, மனைவிகளும் இதயம் கலங்க உண்டு, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் மூலம் கலங்கிற உண்டு, அதுபோல் உத்தார் உரையின் மூலம் இருக்கிறது. இப்படி உலகம் முழுவதும் பார்க்க முடிகிறேன், நான் அறிகிறேன். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் பொழுது இதயம் கலங்கி தான் சொல்கிறாங்க. இப்போ அது அவங்க பேசும்போதே சொட்டால் கண்ணீர் வருகிறது, பார்க்க முடிகிறது. அப்போ கண்ணீர் வர வேண்டுமானால் அவங்க இதயம் கலங்கி தான் கண்ணீர் வருகிறது. இப்போ ஒரு சாத்துக்குடி எடுத்தால் ஜூஸ் எடுக்கிறதுக்குள்ள அதை என்றால் அதை புழிஞ்சு எடுக்கிறாங்க, அப்போ தான் அந்த ஜூஸ் வரும். அதே போல் மனுடைய இதயம் எப்படி கலக்கிறதுனால் சில சூழ்நிலைகள் அவங்க இதயம் கலங்கி தான் கண்ணீர் வருது, சும்மா கண்ணீர் வரல. அதே போல் உறவினர்கள் மூலம் இதயம் கலங்கி கண்ணீர் விடுகிறது. பெண்கள் மூலம் மாறு இடத்தில் சூழ்ச்சி பண்ணுவாங்க,
சூழ்ச்சி பண்ணி ஒரு குடும்பத்தை இதயத்தை கலங்க வைப்பாங்க. மாறு வேடம் அது உலகம் முழுவதும் இருக்குது. நல்ல ஒரு மாதிரி நடிப்பாங்க. பசுத்தவான் பசுத்தாடி மாதிரி நீதிமான் மாதிரி நடிப்பாங்க. ஆனால் வேஷம் தரித்தவர்கள் அவர்கள் மூலமும் என்றால் கலங்க வைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் தேவன் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பாராக. ஏன்னா ஜெபத்துக்கு வர சொல்லுங்க, பேச்சே வராது, இதயங்களின் பேச்சு வராது. அந்த அளவு அவங்க இதயம் கலங்கி போயிருக்கு. அதுதான் வேத யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று அவர் சொன்னார். அருமையான தெய்வமே, உங்கள் இதயம் கலங்கா இருக்குன்னு சொன்னவர் அவர் உங்கள் இதயம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆதலால் அடுத்த வசனத்தை பார்க்கும்போது எஸ்தர் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கும்போது அதற்கு அஞ்சக்காரர் ராஜாவின் உத்தரவினாலே தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசா அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிட்டான். அப்போ இதில் பாருங்கள், அந்த அஞ்சக்காரர் ராஜாவின் உத்தரவினால தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசா அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிட்டு. அப்போ ஒரு மனிதனுடைய சூழ்ச்சினால, ஆமானுடைய சூழ்ச்சினால சூசான் நகரமே கலங்கிட்டு. அப்போ இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய ஆமான் போட்ட திட்டத்தினால சூசான் நகரம் கலங்கிட்டு வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் ஒரு மனிதன் மூலம், ஒரு மனுஷன் மூலம் சூசான் நகரம் கலங்கிட்டு. எல்லா நாடுகளுக்கு அவன் அந்த நாட்டுள்ள மக்களை அழிக்கும்படி ஆமான் திட்டம் போட்டு எல்லா இடங்களுக்கும் அனைத்து நாடுகளுக்கும் ராஜா செய்தி அனுப்பினான். அப்போதான் சூசான் நகரம் கலங்கிட்டு. ஏன்னா ஒரே மனிதனுடைய திட்டம், ஒரே மனுஷனுடைய திட்டம். அப்போ அநேக குடும்பங்கள் இன்னைக்கு கலங்குவதுக்கு காரணம் என்றால் மனுஷிகள் தான் மாறு வேடத்தில் வருவார்கள். என்றால் புத்தி தெளியாத மனிதன், புத்தி தெளியாத மனுஷிகள் மாறு வேடத்தில் வருவார்கள். வந்து என்றால் எப்படி ஆமான் உள்ள சாத்தான் புகுந்து என்றால் அங்கே யூதா ஜனங்களை அழிக்கும்படி ஒரு திட்டம் அவனுக்குள்ள உண்டு. அதுக்கு காரணம் அவன் இடம் கொடுத்தான். ஆமான் சாத்தானுக்கு இடம் கொடுத்தான். சாத்தானுக்குள்ளே இருந்து அழிக்கும்படி திட்டம் போட்டான். ஆனால் அங்கே எஸ்தர் ராஜாஜியும் தாதிமார்களும் 3 நாள் அல்லும் பகலும் செபித்தார்கள். ஜெபத்தின் மூலம் என்றால் அந்த யூத ஜனங்கள் அழிக்கப்படுறது. அப்போ ஆமான் போட்ட திட்டத்தை, அந்த சதியை, மாறுவிடத்தை 3 நாள் ஜெபத்தின் மூலம் யூதர்கள் அழிக்கப்படாதபடி விடுதலை பெற்றதை வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். 10:35 என் வாயை உமகளாக திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைப்பெல்லாம் வெளிக்கெடுத்து பேசுவேன். தீர்க்கதரிசி இல்லை, 86 எழுத்தை கொண்டு ஆவியான பேசுகிறார். விக்கிரகங்கள்லாம் உலகத்திலிருந்து புறப்பட்டு போகுது. உலகத்தில் விக்கிரகம் புறப்பட்டு போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வருஷம் எப்படி என்று பார்க்கும்போது அதிசய வருஷமா அற்புத வருஷமா என்பதை பொறுத்துவது. சாத்தானுடைய தந்தனங்கள் ஒழிக்கப்படக்கூடிய வருஷம். இந்த வருஷம் சாத்தானுடைய தந்தனங்கள் ஒழிக்கப்படக்கூடிய வருஷம். இதுவரையும் சாத்தானால் ஒரு நாடு கட்டப்பட்டு இருந்தால் அந்த சாத்தானை எடுக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம். அன்று மோசோடு முகமாக பேசினது போல தேவன் உங்களோடு பேசுகிறார். என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்,
இந்த உலகத்து முடிவு வெகு சேர்க்கிறோம். ஆண்டவர் வருகை வெகு சேர்க்கிறோம். நீக்கிறத்தில் இயேசுட வருகையை நீங்கள் உலகம் முழுக்க காண முடியும். சாத்தான் அந்த உலகத்துக்கு போகிறான், திக்கர அந்த உலகத்துக்கு போகிறது என்பது அறிய வேண்டும். எந்த ஆவி இருந்தாலும் ஆய் பயிரும். உங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவில்லை. விக்கிரகத்தை யார் வீட்டிலெல்லாம் வீட்டில் வைத்திருக்கிறதோ, உள்ளத்தில் வைத்திருக்கிறதோ அதெல்லாம் அப்புறப்படுத்தலாம் வந்திருக்கிறார். அசுத்தாவிகளும் புறப்பட்டு போகுது, விக்கிரம் புறப்பட்டு போகுது. வருகை மிக சமீபம். எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள். தேசோட வருகை சமீபம். ஒவ்வொருவரும் கர்த்தரை தேடு காலம் வந்து விட்டது. அது இப்போதே வந்து விட்டது. பழைய பேப்பரை கிழித்து வெளியே போடுங்க. பாவமான வாழ்க்கை வீட்டுக்கு வேண்டாம். பசுத்தமான வாழ்க்கை உங்களுக்கு வரட்டும். இயேசுவோட வருகைக்கு முன்னே ஆயத்தமாக இருங்கள். இயேசுங்கிற வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். விளக்குகள் உங்கள் வீட்டில் எரிய வேண்டுமானால் பாவக்கரை இருக்கக்கூடாது, சாபக்கரை இருக்கக்கூடாது, விபச்சாரக்கரை இருக்கக்கூடாது. அதே போல் பொறாமை, எரிச்சல், வஞ்சகம் எது இருக்கக்கூடாது. சூன்யக்காரனை தேடி சூன்யக்காரை தேடி மந்திர காய்ச்சலுக்கெல்லாம் கஷ்டம்தான் வரும் என்பதை ஆவியார் சொல்லுகிறார். எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தேசு ஒருவர் தான் ஆசீர்வாதத்தை தருகிறவர். மனிதன் தர முடியாது, மனுஷன் தர முடியாது, உலகம் தர முடியாது. அனைவருடைய வாழ்க்கையில் எந்தெந்த கட்டுக்குள்ளே இருக்கிறார்களோ அந்த கட்டுகளை அவிழ்க்கிறார். சாத்தான் அழிக்கப்படுகிறான். எப்படி அந்த ஆமான்குள்ள சாத்தான் கொண்டு கிரியை செய்தானோ அந்த சாத்தான் கிரிகள் யார் உள்ளத்திலிருந்து அடுத்த ஆத்மாக அழிவதற்கு விதமாக கிரியை செய்கிற ஆவிகளை முற்றிலும் கர்த்தர் அழித்து போடுவாராக. ஓரபக்கரபா சங்கரபா கரபச்சியா தேசத்த தூதர்கள் வந்திருக்கிறார்கள். தான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, விலகாயும் இல்லை. மந்திரம் தந்திரம் எல்லாம் என்னை ஒழிக்கப்பட போகிறது. சாத்தாண்ட கிரிகள் ஒழிக்கப்படுகிறது, மாறுவேட ஆவிகள் ஒழிக்கப்படுகிறது என்பதை அறியாமல் இருக்க வேண்டாம். நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சி பார்க்குற வரையும் ஆசீர்வதிக்கிறார். எப்படி யூத ஜனங்கள் அழிவிலிருந்து ரசிக்கப்பட்டது போல உங்களையும் அழிவு ரசிக்கப்படுகிறார். ஆமானுக்குள்ள சாத்தான் வந்து யூத ஜனங்கள் திட்டம் போட்டதை அழித்தது போல உங்களுக்கு உரமாக ஏற்பட்டு அழிப்பார். அநேக வியாதிகள் உங்களை விட்டு கடந்து போகுது. அநேக ஆசீர்வாதம் தேடி வருகிறது. ஒரு மகள் வயிற்றுக்குள்ள கொஞ்ச நாள் பலவீனம் போய கடந்து போகுது. சரீர உறுப்பு செயல்படாதபடி ஒரு கஷ்டப்படுறாங்க. இந்த சரீர உறுப்பை செயல்படுத்துகிறார். ஒரு சந்தோஷமான செய்தி ஒரு வீட்டுக்கு இதுவரையும் வரல, ஆனால் இன்றே வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவங்க சாத்தானால் கட்டப்பட்ட கட்டு அழுக்கப்பட்டு, மனுஷன் தந்தத்தினால் கட்டப்பட்ட கட்டு அழுக்கப்பட்டு, மாம்சத்தின் தலை கட்டு அழுக்கப்பட்டு, சரீர உறுப்பு பாதிக்கப்பட்டு அழுக்கப்பட்டு அற்புதம் நடந்தது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஏசப்பா நாமத்தில் தனியாக கர்த்தரே ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமேன். இந்த ஊழியத்துக்காக ஒரு ஜெபத்தில் தாங்குங்கள். அன்பாய் பட்சமாக கேட்டுக்கொள்கிறோம். ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.